ஹலோ மிஸ்டர் ஜெய் பாலையா இருக்காரா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. சொல்லுங்க, நான் தான் பேசுறேன். நான் வந்து ஆர்டிஸ்ட் விஎஸ் ராகவன் பேசுறேன். நீங்க எனக்கு டப்பிங் பேசணும். எனக்கு யாரோ ஃப்ரெண்டு கிண்டல், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட கிண்டல் பண்ணலாம் சைலண்டா. சொல்லுங்க. உடனே நீங்களும் சிரிக்காம இருக்க மாட்டீங்க. விஎஸ் ராகவன் அவர் பேரை சொன்னா உங்களுக்கு சிரிப்பு வருது பார்த்தீங்களா? ஆமாம். நீங்க மாத்திரம் எல்லாருமே அது நாங்கள் அது அவரு அது ஒரு பெரிய நல்ல அனுபவம் அது. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள வந்து விஎஸ் ராகவன் மாதிரி அவர் மாதிரி பேசிக்கிட்டு அந்த மாதிரி பேசுகிறாருன்னா அப்படியே பேசிகிட்டு இருக்க போகிறவன் அப்படியே மிமிக்ரிலையும் அப்படி எப்போது ரொம்ப ரேராக பேசுவேன். ஏன்னா அவர் வாய்ஸுக்கு அப்போ நான் வந்து மெயின் ப்ரெஃபரன்ஸ் தரலாம். அதெல்லாம் மேஜராக கேட்பாங்க, அப்பா கூட ஆக்ட் பண்ண ஆர்டிஸ்ட்டுங்களை கேட்பாங்க அப்படின்னு அதில் போயிடுச்சு. சிவாஜி, எம்ஜிஆர் இந்த மாதிரி. என்ன பண்ணால் ஒரு வாட்டி ஃபோன் வந்தது எனக்கு. ஹலோ ஹலோ மிஸ்டர் ஜெய் பாலையா இருக்காரா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. சொல்லுங்க, நான் தான் பேசுகிறேன். இல்லை, நான் வந்து ஆர்டிஸ்ட் விஎஸ் ராகவன் பேசுகிறேன். நீங்கள் எனக்கு டப்பிங் பேசணும். எனக்கு யாரோ ஃப்ரெண்டு கிண்டல், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட கிண்டல் பண்ணலாம் சைலண்ட்டாக. சொல்லுங்கள் சார். 2-3 நாள் என்ன பேசுவேளா அப்படின்னாரு. பேசணும் சார், நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஒரு ஃபோட்டோகிராஃபர் உங்கள் நம்பரை கொடுத்தாரு, அதனால தான் நான் கான்டாக்ட் பண்ணேன். நான் அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன், சரி இது வந்து ஃப்ரெண்டு கிடையாது,